என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சிட்சை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. சிட்சை. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எபிரேயர் 12:5. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் நாம் தவறு செய்யும் போதெல்லாம் நம்மை கண்டித்து திருத்துகின்றனர். அவ்வாறு அவர்கள் கண்டித்து திருத்துகிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்கின்றனர். அவ்வாறு கண்டிக்கப்படாத, தண்டிக்கப்படாத பிள்ளைகள் தருதலைகளாகவே வளருவார்கள். நம் பரம தகப்பனும் நம் தவறுகளுக்காக நம்மை தண்டிக்கிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தண்டிக்கும்போது ஏற்றுக்கொள்ளுகிறவன் மாறுகிறான், பக்குவப்படுகிறான். முக்கியமாக தேவன் நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளிகளாக ஆகும் பொருட்டே தண்டிக்கிறார். தண்டனையோ கண்டிப்போ இல்லாத பிள்ளைகள் தம் விருப்பம் போல் நடந்து கேட்டின் வழிக்கு போவார்கள். எதிர்காலத்தில் அடைய வேண்டிய அநேக நன்மைகளை இழந்து போவார்கள். அப்படியேதான் தேவனுடைய சிட்சையை விரும்பாதவர்கள் நித்திய மகிமைகளை இழந்து போக நேரிடும். சிட்சையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிட்சையை விரும்பாமல் வெறுத்து முறுமுறுப்பவர்கள் எதற்காக சிட்சிக்கப்படுகிறார்களோ அதை அறியாது போகிறார்கள், திருந்தாமலும் போகிறார்கள். பால் காய்ச்ச அதன் சுவை கூடும். தங்கத்தை சுட்டு மெருகேற்றும் போது அதன் ஒளி கூடும். மனிதர்களும் சிட்சைக்கு உள்ளாகும் போதுதான் சிறந்த மனிதர்களாகிறார்கள். அவர்களுக்கு நீதியும் சமாதானமும் கிடைக்கும். சிட்சிக்கப்படும் போது சிட்சை கடுமையானதாய் தோன்றலாம். ஆனால் பரம தகப்பன் நல்ல நோக்கத்தோடு உரிமையோடு கண்டித்து திருத்தி முடித்த பின் நாம் சுத்த பொன்னாய் விளங்குவோம். எனவே சிட்சைகளை கண்டு முறுமுறுக்காமல் பொறுமையாய் ஏற்றுக்கொள்வோம், பக்குவப்படுவோம். சிட்சை சிறு தழல் போன்றது, மாசுகளை அகற்றி நம்மை ஒளிரச் செய்யும். சிட்சை சிறு தழல் போன்றது, மாசுகளை அகற்றி நம்மை ஒளிரச் செய்யும். தீர்மானம்: தேவனே, நீர் சிட்சிக்கும் போது பொறுமையோடு ஏற்றுக்கொள்வேன்.